கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஜெயலலிதாவின் தோழி சசிகலா ஒரு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். கட்சிக்கு பெயர் வைக்கல, ஆனால் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்து தமிழ் திசையில் ஒரு நீண்ட ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவம் பொறித்த கொடி. விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வேற வந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் இவங்க சசிகலாவும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் நிற்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இந்த யூஷுவல் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம், தமிழ்நாடு மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது, அவர்கள் என்றென்றும் என்னை கைவிட மாட்டார்கள், அந்த வகையில் இந்த மண்ணில் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என இருந்தேன் இங்கே ராமநாதபுரத்தில், அதனால என் மனத்தில் இருந்த அனைத்தையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன். அவருடைய ரீசன், நான் ஏன் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம ஒரு 2 வார்த்தை சசிகலாவை பற்றி சொல்லிடுவோம். சசிகலா ஒரு காலத்தில் நிழல் அரசியல் பவர் சென்டராக இருந்தார். இது ஜெயலலிதா சசிகலாவுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் இடம். அதுக்கு பிறகு கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிசிசம் முதல் முறை ஜெயலலிதா ஜெயித்ததற்கு பிறகு ஜெயலலிதாவின் தோல்வி, அந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் ஜெயிக்கிறார் இல்லையா, அப்போ கொஞ்சம் சசிகலா பின்னால் போகிறார். ஆனால் பின்னால் இருக்காருன்னாலும் தன்னுடைய குடும்பத்தவரை வச்சு அவர் தான் முக்கியமான பல விஷயங்களை ஆட்டி வைக்கிறார். இறுதியில் அவர்கள் மீது பல வழக்குகள் பதியப்பட்டு அந்த வழக்கில் ஒரே ஒரு வழக்கில் தான் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வரும் பொழுது ஜெயலலிதா இறந்து விட்டார். அதனால் நம்முடைய சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் மீதான வழக்கு அந்த நிமிடமே தள்ளுபடியாகிறது. அப்படிங்கிற வகையில் அந்த வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுபட்டு, ஏன்னா அவர் இறந்த காரணத்தினால சசிகலா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்தார், வெளில வந்தார். ஸோ இப்போ நமக்கு தெரிந்தது என்னன்னா, ஒரு காலத்தில் அதிமுக அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார், பின்னால் இருக்கும் ஆளுமையாக இருந்தார், முன்னாடி வரல. கிட்டத்தட்ட சீஃப் மினிஸ்டர் ஆகியிருப்பார். இந்த தண்டனை மட்டும் கிடைக்கவில்லை என்றால், அதுவும் கவர்னர் காலதாமதம் செய்யவில்லை என்றால், அடுத்து முதல்வராக இவரை ஆக்கியிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கவர்னர் திடீர்னு காணா போயிடுறாரு, அவர் மகாராஷ்டிரா போயிடுறாரு. அந்த சமயத்தில் அவர் மகாராஷ்டிரா தமிழகம் இரண்டுக்குமான கவர்னராக இருந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி டாட்ஜ் அடித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன வரும்னு தெரியாது. அந்த தீர்ப்பு இவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு பெங்களூரில் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட காரணத்தினால் சசிகலா நம்முடைய முதல்வர் ஆவதிலிருந்து நாம காப்பாற்றப்பட்டோம். அந்த சமயத்தில் அவர் அடுத்து யார், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இன்டரிம் பீரியட்ல பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அப்போ பேசப்பட்டது என்னன்னா, பன்னீர்செல்வத்தை அழைத்து நீங்கள் உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள், நான் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று இவர் கேட்டு, அந்த சமயத்தில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது பன்னீர்செல்வம். இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல. அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமியை, இவர் போனதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்றிலிருந்து இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை கைப்பற்றி, அதிலிருந்து டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், இன்னும் வேறு சிலர் எல்லாரையும் அவர் கட்சியிலேருந்து அனுப்பிட்டு இன்னைக்கு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறார். இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்டில் வெளியில் வந்தவர்கள் கடைசியாக டிடிவி தினகரன் தானே ஒரு கட்சியை ஏற்படுத்தி கொண்டார். பன்னீர்செல்வம் கட்சி எதையும் இன்று வரை ஏற்படுத்தாமல் புலம்பி திரிந்து கொண்டிருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம இப்போ இவ்வளவு நாளைக்கு சும்மா இருந்த சசிகலா இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவேன்லாம் பலமுறை சொன்னவர், நான் ஜெயலலிதாவுக்காக இந்த கட்சியை மீண்டும் ஒருங்கிணைத்து அந்த ஆட்சியை மீட்கப் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர், இறுதியாக ஒரிஜினல் கட்சிக்குள்ளே நம்மளால் உள்ளே போக முடியாது, அது கம்ப்ளீட்டாக அது எடப்பாடி பழனிசாமியின் கையில் இருக்கிறது என்பது தெரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கும் கட்சியாக செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது எல்லாம் கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவம் தாங்கிய கொடி இருக்கும், களம் காண்போம் அப்படின்னு அவர் சொல்லி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சியுடைய பெயரை பின்னர் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, மற்றவர்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பன்னீர்செல்வத்தை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ கெட்டவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லாமல், ஏன்னா ஜெயிலில் இருக்கும்பொழுதே எனக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே என்னை கட்சியில் சேர்க்க விடாமல் தடுத்திருக்காருங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பூடகமாக சொல்லியிருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதுக்கு முதல் எதிர்வினை யார்கிட்டேருந்து வருதுன்னா தினகரன்டேருந்து வருது, டிடிவி தினகரன்டேருந்து வருது. டிடிவி தினகரன் சசிகலாவுடைய சகோதரி மகன்.
இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சசிகலாவை திடீர் சாம்பார், திடீர் இட்லி போல திடீர் கட்சிகள் வருகின்றன அப்படின்ட்டு. ஒண்ணு தெளிவா தெரியுது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை சசிகலா கட்சி தொடங்குவது இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இது எல்லாமே நடக்கிறதே வந்து ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒட்டி பல பேரும் பல காரியங்களை செஞ்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு பேசினார். சசிகலா வந்து கட்சி தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் பேசும்பொழுது கட்சியெல்லாம் ஆரம்பித்து இதை சொல்லும் பொழுது அமமுக அதிமுகவின் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். இப்போ அமமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதனால கிட்டத்தட்ட 99.9% தொண்டர்கள் ஒரே ஒரு அணியில் இணைந்து விட்டோம். சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் எதுவும் தொடங்கலாம். திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம், கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்களின் சாயம் வெளுக்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்ட்டு தன்னுடைய சித்தி அவரை வந்து ஒரேடியா டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு டிடிவி தினகரன். சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் ஜெயலலிதாவின் ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல அவர் ஜெயலலிதாவின் ஆட்சி அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் சொல்றாரு. 0.1% நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. கம்ப்ளீட்டா கதையெல்லாம் சொல்லிட்டாரு. திமுகவிலிருந்து எத்தனையோ பேர் பிரிந்து போனார்கள். அது பாதிப்பை உருவாக்கியதா என்றால் இல்லை. அதுபோன்று எல்லா கட்சிகளையும் ஒரு சிலர் சிந்துவது சிதறுவது, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் மட்டும் சிந்தி சிதறுவாங்க. நீங்கள் நெல்மணிகளாக நினைப்பீர்கள், ஆனால் அது பதர்களாக இருக்கலாம். பதர்களால் எந்த பாதிப்பும் இல்லை. பறவைகள் நெல்மணிகளை சிறிதளவு கொத்தி செல்வதால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு ஒரே கவித்துவமாக கடைசியா பேசி முடிச்சிட்டாரு. சசிகலாவை உள்ளுக்குள்ள இவங்க யாரும் சேர்த்துக்க போறதில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளையே சசிகலா சொல்லிட்டாங்க. பட் இந்த பக்கம் டிடிவி தினகரனுமே சசிகலாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் வந்து விரக்தியோட விளிம்பிக்கே போயிட்டாரு. நான் சங்கரமடத்துக்கா போக முடியும் விரக்தியில் ஓபிஎஸ். சங்கரமடம் எங்கேருந்து இதுல வருதுன்னு தெரியல. நான் சந்நியாசமா வாங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்து தமிழ் திசையில வந்திருக்கு. அதுல வந்து அவரை ஒரே அழுகாச்சு. நான் என்ன செய்ய முடியும், இனி சங்கர மடத்துக்கா செல்ல முடியும். சங்கர மடத்துக்கு போறது கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சங்கர மடத்துக்கு போவீங்களோ இல்லை ஏதோ ஒரு ஆதீனத்தில் போய் சேருவீங்களோ, உங்களை யாருமே அரசியலில் சேர்க்கல அப்படிங்கும் பொழுது அப்படி என்ன இதுக்கு எதுக்கு புலம்பணும் அப்படின்னு தெரியல எனக்கு. அரசியலில் என்னை தனிமைப்படுத்த அளவுக்கு நான் என்ன தவறு செய்து விட்டேன், நான் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். யார்கிட்ட கேள்வி எழுப்புறாரு? இன்ட்ரோஸ்பெக்ஷன். நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த கேள்வியை எழுப்பிக்கிங்க. நீங்கள் வந்து பல இடங்களில் தலைமை பண்பை காண்பிக்கல. ஒன்று, நீங்கள் நல்லவராக கூட இருக்கலாம். இந்த இடத்துல வந்து சூழ்ச்சியும் திட்டமிடுதலும் காய் நகர்த்துதலும் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இடத்துல நீங்கள் காலதாமதப்படுத்தி பல முடிவுகளை எடுத்தீங்க. யூஆர் டூ ஸ்லோ. மற்றவங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய காய்களை நகர்த்தி அவர் சரியான இடத்துல இருந்தார். அதனால் வந்து வெற்றி பெற்றார். நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. ஜெயலலிதா இறந்த பிறகு எனக்கு முதல்வர் ஆவதில் விருப்பம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தி முதல்வராக்கினார்கள். பிறகு பல்வேறு வகையிலும் என்னை அவமானப்படுத்தி முதல்வர் பதவியில் இருந்து வெளியேற்றினார்கள். செய்தது யாரு? சசிகலா. இன்னைக்கு சசிகலா ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. பேசாம போய் அவங்க கட்சியில் சேர்ந்துருங்க. ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஆட்சி முடிந்ததும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்வது எனது மரபு. அந்த அடிப்படையிலேயே திமுக ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தேன். ஆனால் நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல கருத்து பரவிவிட்டது. டிடிவி தினகரன் என்னை பசுத்தோல் பூர்த்திய புலி என்று கூறியுள்ளார். நான் வந்து போடி தொகுதியில் போட்டியிடுகிறேனா என்பது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். தனி கட்சி தொடங்க மாட்டேன். திமுக பலமான கூட்டணி அமைத்துள்ளது. அவர்களை வெல்ல அதிமுகவினர் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த சட்ட விதிமுறைகளை மீண்டும் அதிமுகவில் கொண்டு வரும் வரை அதிமுகவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லியிருக்கிற தினகரன் வந்து ஓபிஎஸ் பற்றி நான் ஒருபோதும் தரக்குறைவாக விமர்சித்ததில்லை அப்படின்னு இந்து தமிழ் திசையில ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. எந்த கட்சியில் இணைவது அல்லது யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது ஓபிஎஸ்ஸின் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த உரிமை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் மீது தனக்கு எப்போதும் தனிப்பட்ட மரியாதை உண்டு. எந்த கட்சியில் இணைவது என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசாயிருச்சு, யாருமே வந்து உங்களை ஏற்றுக்கலைன்னா யூ குவிட் பாலிடிக்ஸ். உங்களுடைய வாழ்நாளை நல்லபடியாக கழியுங்கள்.
ஏன் இப்படி எல்லாம் புலம்புறீங்க? புலம்பும் பொழுது அது வந்து உங்களை ரொம்ப கீழ் இறக்குது. ஒரு காலத்துல நீங்க வந்து 3 முறை நீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. வெவ்வேறு காலகட்டத்துல. எப்பெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டி வருமோ, அப்போ வந்து கூப்பிடு ஓ பன்னீர்செல்வத்த அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்துட்டு நீங்க வந்து யாருமே உங்களை சேர்த்துக்கல, ஆட்டையில சேர்த்துக்கல அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போங்க. உங்க பையன் வந்து இளைஞர். அவர் பார்த்துக்கிறார். அவர் ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து அவர் என்ன பண்ண முடியும்? எந்த பவர் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவர் காட்டி அவர் திரும்ப வந்து கீழிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு காலத்துல எங்க அப்பா முதல்வர், அதனால என்ன நேரடியாக முதல்வராக்குங்கள் அப்படின்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து கட்சியை உருவாக்கல, கட்சியை பலப்படுத்தல, கட்சியை உங்களுடைய கைக்குள்ள நீங்க வைத்திருக்கல. யுவர் ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட்ல ஜெயலலிதா நான் ஜெயிலுக்கு போனால் இவர் என்னிடத்தில் சரியாக நடந்து கொள்வார் அப்படிங்கிறதுனால உங்களை முதல்வராக்கினாங்க. அது தவிர உங்கள்ட்ட வந்து ஸ்பெஷலான ஒரு குணம் என்னவோ இருக்கு, நீங்க வந்து ரொம்ப படித்தவர், இல்லை மேதை, இல்லை பயங்கர அனுபவம் வாய்ந்தவர், அல்லது வந்து கட்சியை வழிநடத்துவதில் சிறந்தவர், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுல நீங்கள் சிறந்தவர் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் அபவுட் இன்னொருவர் உங்கள் இடத்துல வந்து உதயகுமாரை ஆக்கியிருக்கலாம், தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, யாரை வேண்டுமானாலும், செங்கோட்டையன், 20 பேரை சொல்லலாம். உங்களுக்கு லாட்டரி அடிச்சது, நீங்களும் வந்து லிஸ்ட்டில் நானும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இன்னைக்கு யாரும் சேர்த்துக்கலைன்னா ஒன்று கட்சி ஆரம்பிங்க, இல்லை அது காசுக்கு வேஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒரு கட்சியில் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக போய் சேருங்க. இல்லை அதுவும் அவமானம் அப்படின்னா பேசாமல் வீட்டில் இருங்க. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.